காவல்துறையினருக்கு ஜிப்மரில் சிறப்பு சிகிச்சை திட்டம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அரசு அலுவலகத்தை நேரு எம்எல்ஏ ஆதரவாளர்கள் முற்றுகை, நலத்திட்ட பணிகள் பாதிக்கப்படுவதாக புகார். புதுச்சேரியில் அடர்ந்து காணப்பட்ட பனி, இயற்கை மாற்றத்தை ஆச்சரியத்துடன் கண்ட மக்கள். லலிதா ஜுவல்லரியின் 4வது ஷோரூம் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காவல்துறையினருக்கு முழு உடல் பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஜிப்மரில் ஊழியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யும் புதிய திட்டம் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. இதேபோல் காவல்துறை ஊழியர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் ஜிப்மர் நிர்வாகம் நீட்டித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் காவல்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அனைத்து நோய்களுக்கும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது. முறைப்படி இத்திட்டத்தினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து காவல்துறையினருக்கு சிறப்பு மருத்துவ மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, இந்த திட்டத்தின் வாயிலான காவல்துறையினர் உடல் பரிசோதனை செய்து நோய் இருந்தால் குணமாக்கி கொள்ள முடியும் என்றும், முழு உடல் பரிசோதனைக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவாகும், இதனை இலவசமாக ஜிப்மர் மருத்துவமனை செய்வதை காவல்துறையினர் பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் கூறினார். உடல் பரிசோதனை செய்து கொண்டு அவர்களுக்கு இருக்கின்ற நோயினை அறிந்து அதற்குரிய மருத்துவ வசதியை அளித்து நோயை குணப்படுத்துவது ஒரு சிறந்த நிலையில் இது அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். உடல் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். அப்படி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று பல இடங்களுக்கு, பல மருத்துவமனைகளுக்கு நம்முடைய மக்கள் சென்று வருவதை பார்க்கின்றோம். நம்ம துறை சார்ந்தவர்கள் முழு பயனை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜிப்மர் மருத்துவமனையில் இயக்குநர்கள் தொடங்கி வைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனை இயக்குனர் ரவிக்குமார், காவல்துறை தலைவர் கிருஷ்ணியா, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உதவித்தொகையை அங்கன்வாடியிலே பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க கோரி நேரு எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மகளிர் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டோர், கணவனை இழந்தோர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை அங்கன்வாடி மூலம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது புதுச்சேரியில் உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் மூலம் வங்கியின் மூலம் பெற அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உருளையான்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நேரு எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சமாதானம் பேச வந்த அதிகாரிகளும் அவர்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நேரு எம்எல்ஏவின் சமாதானத்தின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி மார்கழி மாத பனி போல் நகரம் மற்றும் கிராம பகுதியில் காணப்பட்ட பனிப்பொழிவினை மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். வழக்கமாக டிசம்பர், ஜனவரி மாதங்களில் அதிக அளவில் பனிப்பொழிவு இருப்பதை மக்கள் கண்டு இருப்பார்கள். ஆனால் சுனாமி, தானே புயல் போன்ற இயற்கை பேரழிவிற்கு பிறகு புதுச்சேரியில் கடல் சீற்றம், கடும் வெப்பம், அடிக்கடி குளிர்ந்த காற்று வீசுவது போன்ற இயற்கை மாற்றங்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர். ஆனால் இன்று அதிகாலை முதல் காலை 8 மணி வரை அடர்ந்த பனிப்பொழிவை மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டனர். நகரம் முழுவதும் அடர்ந்த பனியால் மூடியதால் வாகனங்களை ஒளி விளக்குடன் மட்டுமே இயக்க முடிந்தன. மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக 5 மணிக்கு நடைபயிற்சி செல்பவர்கள் கூட 7 மணிக்கே வெளியே வந்தனர். நகர பகுதியைப் போல் கிராம பகுதியிலும் வயல்வெளி மற்றும் சாலைகளை பனி ஆக்கிரமித்திருந்தது. வழக்கமாக மார்கழி மாதத்தில் மட்டுமே இப்படிப்பட்ட பனிப்பொழிவை கண்ட மக்கள் பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் பனி இருப்பதை இயற்கை மாற்றத்தின் ஆச்சரியமா என கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த ஒரு வாரமாக கடும் புழுக்கத்தில் அவதிப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு இன்றைய பனிப்பொழிவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தங்க நகை விற்பனையில் 28 ஆண்டுகள் அனுபவமிக்க லலிதா ஜுவல்லரியின் புதுச்சேரி ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார். 28 ஆண்டுகளாக தங்க நகை விற்பனையில் தமிழகத்தில் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களுள் ஒன்றான லலிதா ஜுவல்லரி சென்னை, புதுச்சேரி, திருச்சி ஆகிய நகரங்களில் நகை விற்பனையில் சிறந்து விளங்குகிறது.
இதன் 4வது ஷோரூம் புதுச்சேரியில் நேரு வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, அரசு கொறடா நேரு, முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம், முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் ஏராளமான அரசியல் பிரமுகர்களும் வர்த்தக பிரமுகர்களும் துவக்க விழாவில் பங்கேற்றனர். விழாவிற்கு வந்தவர்களில் லலிதா ஜுவல்லரி உரிமையாளர் கிருஷ்ணகுமார் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், அடுத்த கட்டமாக 7 ஷோரூம்களை விரைவில் திறக்க இருப்பதாகவும், உற்பத்தி விலையில் 100% BIS 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்கூலி இன்று 7% வரை சேதாரத்துடனும் விற்கப்படுவதாகவும் தெரிவித்தார். லலிதா ஜுவல்லரி 1985 நாங்கள் ஃபஸ்ட்டு கடை ஆரம்பித்தோம் சென்னையில். அப்புறம் மதுரை, திருச்சி, இப்போ பாண்டிச்சேரி, இன்னும் ஒரு 6 கடை இந்த வருஷம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். லலிதா ஜுவல்லரிக்கு பலமான உற்பத்தி தளம் இருப்பதாலும் மொத்த வியாபாரத்தில் இருப்பதாலும் குறைந்த விலையில் ஆபரணங்களை விற்பனை செய்ய முடிகிறது என்றும் கிரண்குமார் கூறினார். சார், எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 100% நாங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு சேலஞ்சாக யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் ஒரு ஜுவல்ஸ் நாங்கள் ஓன் பட்ரோலில் பண்ணுறோம். ஹோல்சேல் ஃபுல்லாக பஜார் ஃபுல்லாக முன்னாடி நாங்கள் தான் சப்ளை பண்ணியிருந்தோம். சவுத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா லீடிங் ஜுவல்லர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ தான் நாங்கள் ரீட்டெயிலில் வந்த அப்புறம் எல்லா இடத்துல சப்ளை பண்ண முடியலனால எல்லாமே நிறுத்திட்டோம் இப்போது. பட் இப்போது எல்லாமே ரீட்டைல் கடை ஒரு ஏரியாவில் ஓப்பன் பண்ணலான்னு பிளான். எல்லா நகைகள் இருக்குது. எல்லா நகைகள் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் இருக்குது. கல்கத்தா டிசைனு எல்லா நகை இருக்குது. இல்லாத நகையே கிடையாது. நம்ம கடை இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இங்கே 450 கிலோ ஸ்டாக் வச்சுருக்கோம். நம்ம நிறையா இது லாங் டைம் டிஸ்கவுண்ட் தான். இது இன்றைக்கி ஓப்பனிங்னால எந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. பட் நாங்கள் கொடுக்குற ரேட்டு மட்டும் ஓப்பனாக சேலஞ்சு. கஸ்டமருக்கு கிராமுக்கு 200 ரூபா 300 ரூபா கிட்ட கிராமுக்கு வித்தியாசம் இருக்கும் மற்ற கடைக்கு நம்ம கடை கம்பேர் பண்ணால். ரெட்டியார்பாளையம் தொகுதியில் மாற்றி அமைக்கப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை அமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் சிவகாமி நகரைச் சேர்ந்த 80% மக்கள் சாலையை கடந்து சென்று ரேஷன் பொருட்களை பெற்று வந்தனர். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக ரேஷன் கடையை மாற்றி அமைக்க வேண்டும் என கூறியிருந்தனர். அதன்படி சிவகாமி நகரில் மாற்றி அமைக்கப்பட்ட புதிய ரேஷன் கடையை அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பாகூர்பேட் பகுதியில் சைடு வாய்க்கால் அமைக்கும் பணி 12.5 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜையில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டார். இதில் ஆணையர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.